அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 31 ஜனவரி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதியை திதி மத்தியானம் 1:59 வரை, அதற்கு மேல் திருதியை திதி. நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்கள் கூடியது. இன்றைக்கி ராகு காலம் 10லிருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10:30 வரை, 12:30லிருந்து 1:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சட்டினோட கலர் வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலரு. சாப்பிடக்கூடியது உளுந்து வடை அல்லது புளியோதரை, எதை வேண்டுமென்றாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பர்டிகுலராக திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அவங்க எப்படின்னா, இந்த சூது, குடி, போட்டி பந்தயம் இதில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார்கள். என்ன காரணம்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்டாரோட லார்டு, அதாவது நட்சத்திர நாயகன் யாருன்னா ராகு. ராகுனாலே அந்த சூது, குடி, போட்டி பந்தயங்கள் அதில் தொடர்பு கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். மனதுக்கு இனிய ஒருத்தியை மணந்து சாம்பத்திய சுகம் காண்பவராகவும் இருப்பார்கள். அரசியல் அந்த கட்சியில் தொடர்பு இவருக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த தொடர்புனால் சிக்கல்களில் மாட்டியக்கூடியவராக இருப்பார். அந்த அரசியல் தொடர்புனால அனுபவிக்கிறவர் இல்லை, அல்லலை அனுபவிப்பவராக இருப்பார். உருக்காலை, இப்போ ஸ்டீல் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இரும்பு உருக்காலை. அடுத்தால ரசாயனம், கெமிக்கல், நிலவளம், லேண்டு சம்பந்தப்பட்டது, மிலிட்ரி, மெடிசன் போன்றவைகள் தொழில்கள் மூலம் சம்பாதிப்பவராகவும் அந்த தொழில்களில் தொடர்புடையவராகவும் இருப்பார். இவர்களுக்கு விவசாயம், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், இது விளைபொருள், அந்த விளையக்கூடிய பொருட்களை வணிகம் செல்வதும் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். நண்பர்களே, இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். அந்த ராசிபலன் நிகழ்ச்சி நம்ம கோச்சாரத்தில் குரு இப்படி இருக்கிறாரு, சனி இப்படி இருக்கிறாரு, ராகு எது, அதை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா. இது எங்களுக்கு பத்தாது, இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்க போகிறேன், எதிர்காலம் எனக்கு என்ன செய்ய போகிறது, எனது குடும்ப வாழ்க்கை, மனைவி, குழந்தைகள், குட்டிகள் உள்ளது, ப்ரொஃபஷனு, ஃபைனான்ஸு, சொந்த வீடு வாங்கிறத பற்றி எல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ளணும். அதில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் அதை போக்கக்கூடிய அளவில் பரிகாரம் பண்ணணும். பாசிட்டிவாக வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக அலசி ஆராய 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு அதை அலசி ஆராயலாம். இப்போது நம்ம பாட ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்கு இன்றைக்கி எப்படின்னா, இந்த ஃபைனான்ஸ் ரொட்டேஷன், அதாவது பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் நல்ல லாபம் வருகின்றது. அன்னையின் உடல்நலம் நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. இன்னைய பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு நல்ல லாபம் வருகிறது. உங்களது தளராத முயற்சினால் தொழில் லாபத்தில் முன்னேற்றத்தில் செல்கிறது, முன்னேற்றம் தெரிகிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். பொருள் வரவு திருப்தி. ஓகே. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகம் செய்பவர்களுக்கு
மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகலாம். எச்சரிக்கையும் நிதானமும் மிகவும் தேவை. அவ்வாறு நடந்து கொள்ளாவிட்டால் கௌரவ குறைவு உண்டாக வாய்ப்புள்ளது. பொருள் இழப்பும் ஏற்படுகிறது. அடுத்து கடகம். இன்றைக்கி சந்திராஷ்டம தினம் கடகராசிக்காரங்களுக்கு. அதனால் புதிய முயற்சி எதுவும் ஈடுபட வேண்டாம். தூரம் பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். அதே போல் ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றையும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதையும் ஒத்தி வைத்து விடுங்கள். மனைவி மக்களிடம் சிறு சிறு சச்சரவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. ஸோ நிதானமே பிரதானமாக இருக்க வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் ஏற்படக்கூடும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற முடிகிறது. அந்த நன்மதிப்பு பாராட்டை வைத்து புதிய ஒரு வாழ்க்கையில் வேறு ஒரு வழி முன்னேற்றத்திற்கு தெரிகிறது. அடுத்து கன்னியா ராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே. மனமகிழ்ச்சிக்கு தருவதற்கான நிகழ்ச்சிகள் அமைகின்றன. ஆடல், பாடல், விளையாட்டு, விருப்பமான உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிடுவது என பொழுது இன்பமாகவே கழிகிறது. அடுத்து துளாராசி. மனக்கவலை, பொருள் நஷ்டம், அதே மாதிரி வீண் யோசனை போன்றவை ஏற்பட்டு மனசு கொஞ்சம் அலைபாய்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. புதிய தொழில் பார்ட்னர்ஷிப்பில் அமைப்பதாக இருந்தால் செய்யலாம். அதில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அடுத்து விருச்சிக ராசி. வீடு, நிலம், வாகனம், நகை வாங்க முடியும். அதற்கான சமயம்தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையும் அதற்குண்டான வழிகளும் தெரிகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. சிறு பிரயாணமும் அதனால் நன்மையும் உண்டாகின்றது. பணவரவு ஓரளவு பரவாயில்லை. நண்பர்கள், உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். எதிர்காலத்தை பற்றிய கவலை எதற்கு? இன்னைய பொழுத நல்லபடியாக இருந்தால் போதும். அதனால் நாளைய பற்றிய கவலை வேண்டாம். இன்றைய பொழுது இன்பமாக கழிக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. மனக்கவலைகள் அகலுகின்றன. வீண் உறவு, வீண் செலவு, வீண் அலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கப் போகின்றன. திருமணம் கைகூடி வந்துவிட்டது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் போன்றவற்றில் நல்ல லாபம் தெரிகிறது. கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியம் சற்று பிரச்சனையை கொடுக்கின்றது. பணத்தின் அருமை இப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. வீட்டிற்கு வெளியே எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்குள் வந்துவிட்டால் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. அடுத்து மீனராசி. வீணலைச்சல், மனக்கவலை உண்டாகிறது. ஆயினும் நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாய் இருக்கின்றனர். அவங்களோட ஒரு உதவியும் பேச்சும் ஆதரவும் மனதிற்கு ஒருவித நிம்மதியை அளிக்கின்றது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை விலக்கி வையுங்கள். தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.